அம்புலிமாமா ராமாயணம் 40வது பாகம். விபீஷணன் ராஜ்ய ஆசையோடு வந்திருக்கிறான் என்று அனுமன் சொன்ன பிறகு ராமர் தமது கருத்தையும் வெளிப்படுத்தி, இந்த விபீஷணன் எவ்வளவு துர்மார்க்கனாக இருந்தாலும் ஆகட்டும், சரண் என்று வந்த பிறகு நான் அவனை விடமாட்டேன். அது சஜ்ஜனங்களின் முறை அல்ல என்றார். அதற்கு சுக்ரீவன் ஒப்புக்கொள்ளாமல், இவன் நல்லவனாகவே இருந்தாலும் மட்டும் இவனால் நமக்கு என்ன லாபம்? இவனை நாம் எக்காரணம் கொண்டும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அண்ணனை விட்டு வந்த இந்த நன்றி கெட்டவன் நம்மை நம்பி இருப்பான் என்பதற்கு என்ன நிச்சயம் என்றார். ராஜர்களிடம் ஒரு தர்மம் இருக்கிறது. உறவினர்களும் அண்டை நாட்டு ராஜர்களை போன்றவர்களே கஷ்ட காலத்தில் தாக்குவார்கள். ஆதலால் தகுதியுள்ள ராஜர்களும் கூட பலவான்களான உறவினர்களை நம்பமாட்டார்கள். இவனை ராவணன் நம்பவில்லை, அதனால் விபீஷணன் நம்மிடம் வந்திருக்கிறான். நாம் அரக்கர்கள் அல்ல, நமக்கு அரக்க ராஜ்யத்தின் மேல் ஆசை இல்லை, அதனால் நம் மூலமாக இவன் ராஜ்யத்தை பெற விரும்புகிறான், அவன் நம்மை விடமாட்டான் என்றார் ராமர். இருப்பினும் சுக்ரீவன் தன் மனதை மாற்றிக்கொள்ள முடியாமல், ராவணனே இவனை இங்கே ரகசியமாக அனுப்பினான், சந்தேகமில்லை. உன்னையோ என்னையோ அல்லது லக்ஷ்மணரையோ அந்தம் காணவே இவன் வந்திருக்கிறான். நாம் அனைவரும் சாகக்கூடும், துர்மார்க்கனான ராவணனின் தம்பியை எப்படி நம்புவது என்றார். சுக்ரீவா, அவன் துர்மார்க்கனாக இருந்தால் மட்டும் என்னை என்ன செய்ய முடியும்? அவன் மாறுவேடத்தில் வந்த ராவணனே ஆனாலும் சரண் என்ற பிறகு கைவிடமாட்டேன். சரணடைந்தவரை காக்க உயிரையும் கொடுக்க வேண்டும். அதனால் நீ உடனே அவனை அழைத்து வா என்று ராமர் சுக்ரீவனிடம் கூறினார். இந்த வார்த்தைகளால் சுக்ரீவனின் மனம் மாறியது. அவன் சென்று விபீஷணனை ராமரிடம் அழைத்து வந்தான். விபீஷணன் தனது 4 அணுக்கர்களுடன் ராமரின் கால்களில் விழுந்து, நான் ராவணனின் தம்பி. அவனால் அவமானம் அடைந்து உன்னை சரணடைந்தேன். என் நண்பர்களையும் என் சர்வஸ்வத்தையும் இலங்கையில் விட்டு இங்கே வந்தேன். இனி என் வாழ்க்கையும் என் சுகமும் என் ராஜ்யமும் உன் கையில் உள்ளன என்றான். ராமர் விபீஷணனை ஆசுவாசப்படுத்தி, அரக்கர்களின் பலாபலங்களை உண்மையாக விவரமாகச் சொல் என்றார். அதற்கு விபீஷணன் இவ்வாறு கூறினான். கந்தர்வர், நாகர், அரக்கர்களாலும் எந்த பூதத்தாலும் சாவு இல்லாமல் ராவணன் பிரம்மாவிடம் வரம் பெற்றுள்ளான். ராவணனை விடச் சிறியவனும் எனக்கு அண்ணனுமான கும்பகர்ணன் மகா பலசாலி, போரில் இந்திரனுக்கு சமமானவன். ராவணனின் சேனாபதியான பிரஹஸ்தன் குபேர சேனாபதியான மணிபத்திரனை ஜெயித்தவன். அனுமன் அவனைப் பற்றி சொல்லியிருப்பார். ராவணனின் மகன் இந்திரஜித் வரப்பிரசாதி, அவன் அபேத்தியமான கவசம் அணிந்து போர் செய்து கொண்டே மறைந்து போய் எதிரிகளை கொல்லக்கூடியவன். மகோதரன், மகாபார்சுவன், அகம்பனன் என்ற ராவண சேனாபதிகள் திக்குப்பாலகர்களுக்கு சமமாக போர் செய்யக்கூடியவர்கள். இரத்த மாமிசங்களை உண்பவர்களும் காமரூபிகளுமான அரக்கர்கள் இலங்கையில் 10,000 கோடி பேர் உள்ளனர். அவர்களின் உதவியுடன் தான் ராவணன் திக்குப்பாலகர்களை ஜெயித்தான். விபீஷணன் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு ராமர், விபீஷணா, இந்த பணிகளையெல்லாம் செய்த ராவணனையும் பிரஹஸ்தனையும் ராவணனின் பலத்தையும் அழித்து இலங்கை ராஜ்யத்தை உனக்கு கிடைக்கச் செய்வேன், என் வார்த்தையை நம்பு. அவன் ரசாதலத்திற்கு போகட்டும், பாதாளத்திற்கு போகட்டும், பிரமலோகத்திற்கே போகட்டும், நான் அவனை உயிருடன் விடமாட்டேன். அவனை சப்பரிவாரமாக வதம் செய்யாமல் அயோத்திக்கு திரும்பி போக மாட்டேன். என் 3 தம்பிகள் மேல் ஆணை என்றார். அந்த போரில் நானும் பங்கேற்று எனது சக்திக்கு ஏற்ப அரக்கர்களை கொல்லுவேன், உங்களுக்கு உதவி செய்வேன் என்றான் விபீஷணன். ராமர் திருப்தியடைந்து லக்ஷ்மணரிடம் சமுத்திர ஜலம் கொண்டு வந்து விபீஷணனை இலங்கைக்கு ராஜாவாக அபிஷேகம் செய்யச் சொன்னார். லக்ஷ்மணர் வானரர்களுக்கு இடையே விபீஷணனை இலங்கை ராஜ்யத்திற்கு அபிஷேகம் செய்தார். வானரங்கள் சிம்மநாதம் செய்து ராமருக்கு ஜெயகோஷங்கள் எழுப்பினர். அதன்பின் சுக்ரீவ அனுமந்தர்கள் விபீஷணனுடன் ஏகாந்தமாகச் சேர்ந்து, இத்தனை பேர் இந்த மகா சமுத்திரத்தை தாண்டி இலங்கை சேருவது எப்படி என்று எங்களுக்கு தெரியவில்லை, அந்த உபாயத்தை நீயே சொல்ல வேண்டும் என்றார்கள். ராமர் சமுத்திர ராஜனிடம் சரண் அடைய வேண்டும். சமுத்திர ராஜன் ராமரின் முன்னோரான சகரருக்கு கடன்பட்டுள்ளார், அதனால் ராம காரியத்தை நிறைவேற்றுவார் என்றான் விபீஷணன். சுக்ரீவன் ராமர் மற்றும் லக்ஷ்மணர் இருந்த இடத்திற்குச் சென்று விபீஷணன் சொன்ன வார்த்தையை சொல்லி சமுத்திரத்தை ஆராதிக்க வேண்டும் என்று ராமரிடம் சொன்னார். ராமர் அதற்கு ஒப்புக்கொண்டு சமுத்திரக்கரையில் தர்ப்பை விரித்து அதன் மேல் படுத்துக் கொண்டார். இதற்கிடையில் ராவணனின் ஒற்றனான சார்துலன் என்ற அரக்கன் வானரசேனை இருந்த இடத்திற்கு வந்து அங்கிருந்த நிலைமைகளையெல்லாம் பார்த்து ராவணனிடம் திரும்பிச் சென்று, வானர மற்றும் கரடி சேனைகள் அபார சமுத்திரம் போல இலங்கை மீது வந்து கொண்டிருக்கின்றன. உத்தமமான ஆயுதங்களை தரித்து சீதைக்காக வரும் ராம லக்ஷ்மணர்கள் சேனையுடன் சமுத்திரக்கரையில் தங்கியிருக்கிறார்கள். அந்த சேனையின் விரிவு எங்கு பார்த்தாலும் 10 யோஜனை தூரம் உள்ளது. நான் இந்த விஷயங்களை மேலோட்டமாக பார்த்து வந்தேன், விவரமாக பார்த்து வர வேறு யாரையாவது அனுப்புவது நல்லது என்றான். அப்போது ராவணன் சுகன் என்ற அரக்கனிடம், நீ சுக்ரீவனிடம் சென்று இனிமையாக இந்த வார்த்தைகளைச் சொல் என்று என்ன சொல்ல வேண்டும் என்று கூறி அனுப்பினான். சுகன் பறவை உருவம் எடுத்து இலங்கையிலிருந்து புறப்பட்டு சமுத்திரத்தை தாண்டி வானர சேனைக்கு அருகில் பறந்து சென்று சுக்ரீவன் முதலானவர்களுக்கு மேலே ஆகாயத்திலேயே இருந்து இவ்வாறு சொன்னான். வானர ராஜாவான சுக்ரீவா, ராவணன் இவ்வாறு சொன்னான். உயர்ந்த வம்சத்தில் பிறந்தவன், மகா பலசாலி, பிறப்பால் எனக்கு பந்து போன்றவன். காரணமில்லாமல் என்னவுடன் விரோதம் ஏன்? இதனால் உனக்கு கிடைப்பதும் இல்லை, இழப்பதும் இல்லை. வாலி என் நண்பன், நீ என் தம்பியைப் போன்றவன். நான் ராமரின் மனைவியைக் கொண்டு வந்தால் உனக்கு என்ன? புத்திசாலி நீ, நன்றாக ஆலோசித்து கிஷ்கிந்தைக்கு திரும்பிப்போ. இந்த விஷயத்தில் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இலங்கைக்குள் தேவர்களே நுழைய முடியாது, மனிதர்களைப் பற்றியும் வானரங்களைப் பற்றியும் சொல்ல வேண்டுமா?
இந்த வார்த்தைகளை கேட்டவுடனேயே வானரங்கள் ஆகாயத்தில் எகிரி சுகனை பிடித்து ஆகாயத்திலிருந்து கீழே தள்ளினார்கள். சுகன் உரத்த குரலில், ஓ ராமா, என்னை வானரங்கள் கொல்கிறார்கள். தூதுவனை கொல்லக்கூடாது. என் பிரபு சொல்லச் சொன்ன வார்த்தைகளையே சொன்னேன் தவிர நான் சொந்தமாக ஏதும் சொல்லவில்லை என்று அலறினான். ராமர் இறக்கப்பட்டு அவனை கொல்லாதீர்கள் என்றார் வானரங்களிடம். சுகன் அடிபட்ட இறக்கைகளுடன் ஆகாயத்தில் எழுந்து, சுக்ரீவா, ராவணனிடம் என்ன சொல்லச் சொல்கிறாய் என்று கேட்டான். ராவணனிடம் இவ்வாறு சொன்னதாகச் சொல், அரக்கர்கோவே, நீ என் நண்பன் அல்ல, எனக்கு நன்மை செய்தவனும் அல்ல. என் நண்பரான ராமருக்கு எதிரி, என் எதிரியான வாலிக்கு நண்பன். அதனால் நீ நிச்சயம் கொல்லப்பட வேண்டியவன். நான் உன்னை சப்பரிவாரமாக கொன்று இலங்கையை சாம்பலாக்குவேன். உன்னை ராமரின் பிடியிலிருந்து தேவர்கள் கூட காப்பாற்ற முடியாது. இது வயதான ஜடாயுவை கொன்றது போல அல்ல, ராம லக்ஷ்மணர்கள் இல்லாத போது திருட்டுத்தனமாக சீதையை தூக்கி வந்தது போலவும் அல்ல. ராமரின் பிரதாபம் உனக்கு தெரியாது என்று சுக்ரீவன் சுகனிடம் சொன்னான். அதற்குள் அங்கதன் சுக்ரீவனிடம், இவன் தூதுவனைப் போல இல்லை, ஒற்றனைப் போல தோன்றுகிறது. நம்மிடம் பேசிக்கொண்டே பாசறை முழுவதையும் பார்த்துவிட்டான். இவனை பிடியுங்கள், இலங்கைக்கு போக விடாதீர்கள் என்றான். சுக்ரீவனின் கட்டளைப்படி வானரங்கள் சுகனை மீண்டும் பிடித்தனர். சுகன் மீண்டும் கதறிக்கொண்டு, ஓ ராமா, தூதுவனான என்னை இந்த வானரங்கள் இறக்கைகளை உடைக்கிறார்கள், கண்களை பிடுங்குகிறார்கள் என்று உரக்கமுறையிட்டான். ராமர் வானரங்களிடம் சொல்லி சுகனை காப்பாற்றினார். பின்னர் அவர் சமுத்திரராஜனை வணங்கி கையை தலைக்கு கீழ் வைத்துக்கொண்டு சமுத்திரராஜனுக்கு எதிராக படுத்துக்கொண்டார். ராமர் அவ்வாறு 3 இரவுகள் கழித்தார். அந்த நேரம் முழுதும் சமுத்திரராஜனை தியானித்தார். ஆனால் சமுத்திரராஜன் காட்சி தரவில்லை. அவருக்கு கோபம் வந்தது. உலகில் நல்லவர்கள் அசமர்த்தர்களாக கருதப்படுவார்கள். சமுத்திரராஜனும் தன்னை அவ்வாறே நினைத்திருக்கக்கூடும். ஆதலால் ராமர் சமுத்திரராஜனுக்கு தமது பிரதாபத்தை காட்ட தீர்மானித்து, லக்ஷ்மணரிடம், லக்ஷ்மணா, என் தனுசு மற்றும் பானங்களை கொடு. இந்த சமுத்திரத்தை வற்றச் செய்து வானரங்கள் கால்நடையாக இலங்கை சேரும்படி செய்கிறேன். சமுத்திரத்தில் உள்ள நீர் முழுவதையும் பூமியின் மேல் பாயும்படி செய்கிறேன் என்றார். அவர் பானங்களை தொடுத்து ஏவினார். அவை தகதகவென்று ஜொலித்துக் கொண்டு சென்று சமுத்திரத்தில் புகுந்து சமுத்திரத்தை அல்லோகல்லோலப்படுத்தின. சமுத்திரத்தில் பிரம்மாண்டமான அலைகள் தோன்றின. நீருக்கு அடியில் இருந்த சங்குகளும் முத்துச்சிப்பிகளும் பயங்கரமான கடல்வாழ் உயிரினங்களும் மேலே மிதந்தன. லக்ஷ்மணர் ராமரின் கையை பிடித்துக்கொண்டு, இனி போதும், அமைதி அடையுங்கள் என்றார். ராமர் செவிசாய்க்கவில்லை. சமுத்திரராஜனே, உன்னை பாதாளம் வரை வற்றச் செய்வேன். உன்னில் உள்ள உயிரினங்கள் அனைத்தையும் எரித்து உன்னை மணற்பரப்பாக மாற்றிவிடுவேன். என் பல பராக்கிரமங்கள் உனக்கு தெரியாது. நான் உன்னை என்ன செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என்றார் ராமர் தமக்கு காட்சி தராத சமுத்திரராஜனிடம். அவர் ஒரு பயங்கரமான பானத்தை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை உச்சரித்து காது வரை இழுத்தார். அவர் அதை விடுவதற்கு முன்னரே பூமியும் ஆகாயமும் பிளப்பது போன்ற நிலை ஏற்பட்டது. மலைகள் அதிர்ந்தன, உலகங்களையெல்லாம் இருள் சூழ்ந்தது, ஆறுகளும் ஏரிகளும் கலங்கின. சூரிய சந்திரர்களின் நட்சத்திரங்களின் கதிகள் மாறின. இடி விழுந்தது. ஆகாயத்தில் சண்டமாருதம் வீசியது. அதன் வேகத்திற்கு மகா விருட்சங்கள் முறிந்து விழுந்தன. இந்த உற்பாதங்களுக்கு இடையே சமுத்திர நீர் ஒரு யோஜனை தூரம் பின்வாங்கியது. சமுத்திரம் பின்வாங்குவதைக் கண்டு ராமர் பானத்தை ஏவவில்லை. அதற்குள்ளாக சமுத்திரத்தின் நடுவே இருந்த பிரம்மாண்டமான அலைகளுக்கு இடையே இருந்து சமுத்திரராஜன் சகல ஆறுகளும் பின்தொடர வெளிப்பட்டு வந்தார். அவர் தேகம் வைடூரிய வர்ணத்தில் இருந்தது. சிவந்த மாலைகளையும் ஆடைகளையும் தரித்திருந்தார். விதவிதமான பூமாலைகளை தலையில் சூடியிருந்தார். அநேகமான தங்க ஆபரணங்களை அணிந்திருந்தார். அவர் கழுத்தில் உள்ள முத்து மாலைகளுக்கு இடையே கௌஸ்துபமணியை ஒத்த ரத்தினம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. சமுத்திரராஜன் ராமரை அணுகி முன்னதாக தாமே ராமரின் பெயரை சொல்லி வணங்கி, ராமா, ஆழம் என்பது எனக்கு இயல்பானது, அந்த பண்பை நான் கைவிட முடியாது. வேண்டுமானால் வானரங்கள் வாரதி கட்டும்போது அவர்களுக்கு கடல்வாழ் உயிரினங்களின் பயம் இல்லாமல் செய்ய முடியும், அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்றார். அப்படியானால் தொடுத்த இந்த அமோக அஸ்திரத்தை என்ன செய்வது என்று ராமர் கேட்டார். இங்கிருந்து வடக்கே திருமகுல்யம் என்ற அழகான பிரதேசம் இருக்கிறது. அங்கே பயங்கரமான கொள்ளையர்கள் சிலர் இருந்து என் நீரை பருகி சகல பாவ காரியங்களையும் செய்கிறார்கள். நெடுங்காலமாக அவர்களின் ஸ்பரிசத்தை பொறுக்க முடியாமல் இருக்கிறேன். உன் பானத்தை அவர்கள் மேல் பிரயோகிப்பாய் என்று சமுத்திரராஜன் ராமரை கேட்டுக்கொண்டார். அவ்வாறே ராமர் தனது பானத்தை திருமகுல்யம் மீது பிரயோகித்தார். அந்த பானம் இடி போல ஜொலித்துக் கொண்டு சென்று விழுந்த இடத்திற்கு மறு காந்தாரம் என்று பெயர் வந்தது. பானம் பெரிய சத்தத்துடன் பூமியை பிளந்து கொண்டு சென்ற இடத்தில் பாதாளத்திலிருந்து ஜலம் பீரிட்டு வந்தது. விரணகூபம் என்று பெயர் பெற்ற அந்த ஜலம் எப்போதும் நில்லாமல் பாய்ந்து கொண்டே இருக்கும். திருமகுல்யத்தில் இருந்த கொள்ளையர்கள் அனைவரும் அழிந்தனர். அப்போது சமுத்திரராஜன் ராமரிடம், உன் சேனையில் உள்ள நளன் என்ற வானர உத்தமன் விஸ்வகர்மாவின் மகன். சிற்பக் கலைகளில் தந்தைக்குச் சளைத்தவன் அல்ல. அவன் மூலம் சேதுவை நிர்மாணம் செய், அது மூழ்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். இந்த வார்த்தையைச் சொல்லி சமுத்திரராஜன் அந்தர்த்தானம் ஆனதும் நளன், சமுத்திரராஜன் சொன்ன வார்த்தை உண்மை. என்னால் சேதுவை நிர்மாணம் செய்ய முடியும். என் சக்தியை மற்றவர் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு நானே சொல்லிக் கொள்ள விரும்பவில்லை. தேவையென்றால் வானரங்கள் அனைவரும் சேர்ந்து இப்போதே சேது நிர்மாணத்தை தொடங்கலாம் என்றான் ராமரிடம். அம்புலிமாமா ராமாயணம் 40வது பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.